Hello viewers, welcome செய்யறேன் Agmal Kootu. இன்றைக்கி சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க வந்து செஞ்சுருக்குறோம். சொரக்காவை வச்சு ஒரு கூட்டு தாங்க வந்து செய்ய போகிறோம். எந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சொரக்காய் வந்து சுட்டு அதில் ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து செஞ்சுருக்கேன். அதுவுமே வந்து நல்லாவே வந்து இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குழம்பாட்டம் வந்து செஞ்சுருக்கிறேன். தேவைன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இதே மாதிரி வந்து வெஜிடேரியன் குழம்பு வந்து நான் வந்து உங்களுக்கு பிளேலிஸ்ட் வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 1/4 கிலோ இருக்கும் சொரக்காய் எடுத்து நல்லா தோல்லாம் உரிச்சு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பருப்பு வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகம். இந்த மாதிரி ஜீரகம் போடக்குள்ள நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து பாதி போட்டு பாதி வச்சுருக்கேன், அப்புறமா வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சொரக்காய்க்கும் வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து அதிகமாக போடக்கூடாது. இந்த சொரக்காய் முழுகிற அளவுக்கு போடணும். இதில் பருப்பு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் வந்து போட்டிருக்கிறேன். இது எல்லாமே வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு 100 கிராம் இருக்கும். நல்லா 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்ச பிறகு தான் வந்து நான் குக்கரில் வந்து இப்போ வேக வைக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய், அதே மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துங்க. காற்றுக்கு இருக்க மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு 3 எடுத்துக்கிட்டேன். இதில் எடுத்து வச்சுருந்தீங்களா மீதி இந்த ஜீரகத்துக்கும் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து வெந்துடுச்சு. நான் வந்து ஒரு 3 விசில் வந்து விட்டுருந்தேன். இந்த பருப்பு நல்லா ஊறின பிறகு நீங்கள் போடக்குள்ளே தான் வந்து அந்த காயோடு வந்து நல்லா வெந்துடும். இல்லைனா காய் வந்து அதிகமாக வெந்திருக்கும், பருப்பு வெந்திருக்காது. 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து சேர்த்துங்க. மறக்காத இதில் வந்து நீங்கள் பருப்பு வந்து சேர்க்கக்குள்ள பாசி பருப்பு வந்து சேர்த்திங்கன்னா தான் நல்லா வந்து உங்களுக்கு அந்த பைண்டிங் கிடைக்கும், கூலாட்டம். இது கரண்டி வச்சு நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நான் வந்து கடுகு, ஜீரகம், அதே மாதிரி வந்து உளுந்தும் வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் பொரியட்டும். மிளகாவும் வந்து எடுத்துக்கிட்டேன். வர மிளகாய் ஒரு 2 எடுத்து இதுக்கு வந்து கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4லேருந்து 5 இருக்கும். இதுக்கு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போடக்குள்ள நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 இருக்கும். அதுவும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே வந்து நல்லா நம்ம வந்து வதக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காயமும் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் வறுத்த வேர்க்கடலை. இது போடக்குள்ள உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த டேஸ்ட் இருக்கும் சாப்பிடக்குள்ள. இது நீங்கள் விருப்பப்படலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியும். ஏன்னா பசங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்குள்ள இந்த மாதிரி வறுத்த வேர்க்கடலை போடக்குள்ள அவங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெஜிடபிள் அவாய்ட் பண்ணாத சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ வந்து டேஸ்டியாக வந்து நம்ம செஞ்சுருக்குறோம். இது கூட நம்ம வந்து அரைச்சோம் இல்லைங்களா, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து போட்டுக்கலாம். இந்த காரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துங்க. இதுக்கே கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். அதிகமாக வந்து தண்ணி வந்து போடாதீங்க. கூட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் இல்லைங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml இருக்கும். நான் போட்டுக்கிட்டேன் தண்ணி. இதில் மறுபடியும் கொஞ்சம் சாப்ட் கரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து நாங்கள் விருப்பமாக வந்து இது சாப்பிட்டோம். இந்த சேனலுக்கு கீழே வந்து உங்களுக்கு வெஜிடேரியன் எல்லாம் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன். டிஷ் என்ன போட்டிருக்குன்னா தேவைன்னா நீங்கள் போய் கீழே செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைல் வந்து சேரும். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.